நிறைய பேர் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வீடியோ மேக் பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேண்ட் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது? ப்ரோபோஸ் 1 லக் 2 லக் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லை இந்த மாதிரி கிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணுமா? ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஹேண்ட் ஸ்டாண்டுங்கிறது கொஞ்சம் ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி முழுக்க பேலன்ஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேண்ட் ஸ்டாண்டு கற்றுக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும். கேலிஸ்தானிக்கில் 2 விதமான எக்ஸசைஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று பெண்ட் ஆர்ம் எக்ஸசைஸு, இன்னொன்று ஸ்ட்ரெயிட் ஆர்ம் எக்ஸசைஸ். ஹேண்ட் ஸ்டாண்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆர்ம் எக்ஸசைஸ். ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 3 விதமான ஸ்ட்ரென்த்து தேவைப்படும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு கோர் ஸ்ட்ரென்த், செகண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரென்த், தேர்டு ஃபிஸ்ட் பவர். இந்த 3ஐயுமே யூஸ் பண்ணி தான் நம்ம பேலன்ஸ் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட கையை இந்த மாதிரி தரையில் வச்சு ஃபிங்கரை மடக்கி க்ரிப்பாக வச்சுக்கணும். நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்கள் பாடியோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எப்போல்லாம் உங்கள் பாடி பின்னாடி சாயுதோ அப்போல்லாம் உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி திருப்பி உங்கள் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வர போகிறீங்க. இவ்வளோ தான் விஷயம். இதில் நீங்கள் இந்த மாதிரி கிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் பாடியோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ப்ரோபோஸ்லேருந்து நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் பழகினாலும் நீங்கள் புஷ் பண்ணும்போது பேலன்ஸ் இல்லாமல் கீழே தான் விழுவீங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் திருப்பி பண்ணிகிட்ருக்காங்க. ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா, வாழை சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி உங்களோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் காலை கொஞ்சமாக வெளியில் எடுத்து பேலன்ஸ் பண்ணி பழகிறது தான். இதுதான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். இந்த மாதிரி நீங்கள் பழகினா கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக ஹேண்ட் ஸ்டாண்ட் அன்லாக் பண்ண முடியும். தலைகீழ நிற்கிறதுக்கே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா, நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் புஷ்அப் பொசிஷனில் இருந்துட்டு அப்புறம் கையை கொஞ்சமாக பின்னாடி கொண்டு வந்து பைக் பொசிஷன் வாரீங்க. இதே ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். அப்புறம் இது உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக முன்னாடி போங்க. இதுவும் உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வாலில் ஹேண்ட் வாக் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஹேண்ட் ஸ்டாண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஸ்கில்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காகவே கண்டிப்பாக மேக் பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.